புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி ஒருங்கிணைப்பு குழு தோழர் தீரன் அவர்களை அழைக்கிறேன். சாதி மதம் கடந்து காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற பண்பாட்டு போரின் தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வரவேற்று என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த மனவிழா புரட்சிகர மனவிழாவினுடைய பத்திரிகையை ஜனநாயக சக்தியிடம் கொண்டு போகும்போது மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு கிடைத்தது. இந்த பத்திரிகையை பார்த்து இப்படியும் பத்திரிகை அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எங்களிடம் வச்சாங்க. ஏன் இதை வைக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் ஜனநாயக சக்தியில் மத்தியில் எழுப்பப்பட்டது. இப்போ ஜனநாயகம் இல்லையா தோழர், இப்போ யாரும் காதலிக்கலையா, யாரும் மனம் முடிக்கலையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வச்சாங்க. உண்மையிலே இங்க காதலிக்க ஜனநாயகம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. திருமணம் செய்ய பிடித்தவர்களை திருமணம் செய்ய ஜனநாயகமான ஒரு சூழல் இல்லாத சூழல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டிலும் அது இருக்கு அப்படின்றதான். காதல் என்பது இவர்கள் ஏதோ நாடக காதல் அப்படின்ற பல்வேறு பெயர்களை வைத்து இன்னைக்கு அதை திசை திருப்புறாங்க அப்படின்றது. குறிப்பா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிகரிச்சுன்னு வர சாதிய படுகொலைக்கு எதிராக, சாதிய தாக்குதலுக்கு எதிராக தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகமும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தொடர்ச்சியாக மாணவர் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் பணி செஞ்சிட்டு இருக்கோம். எமது அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக மாணவர் மத்தியிலே லவ் ஆல் நோ காஸ்ட், அனைவரையும் நேசிப்போம், சாதியை மறுப்போம், ஆணவ படுகொலைகளை தடுப்போம், பாலின சமத்துவம் படைப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து மாணவர் மத்தியில் இப்படி ஒரு மிகப்பெரிய அரங்க கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். ஏப்ரல் மாதம், கடந்த ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம். குறிப்பாக தலித்துகள் மீது இன்னைக்கு அதிகரிக்கிற சாதிய தாக்குதல் என்பது அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவது காட்டுது. நீங்கள் பல்வேறு நிகழ்வுகள் பார்த்துருக்கலாம். புல்லட் பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, நல்லா படிக்கிறதுனால அவங்கள வெட்டுறது, கபடி போட்டியில் நல்லா விளையாடி ஜெயிச்சா அவங்கள வெட்டுறது அப்படின்றது நடக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, தலித் மக்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு பண்ணையாரை நம்பி, ஒரு சாதி ஆதிக்கவாதியை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருந்தது. அவங்க வீட்டில் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற கஞ்சியோ கூழையோ குடிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. அதை இந்த சாதியவாதிகள் விரும்புகிறார்கள், இன்றும் விரும்புகிறார்கள். ஆனா இன்னைக்கு 90களுக்கு பிறகு கொண்டு வந்த தனியார்மய தாராளமய கொள்கையால இன்னைக்கு விவசாயங்கள் அழிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்கள் இருக்கிற மக்கள் பெருநகரத்தை நோக்கி வராங்க. அங்க கூலி வேலை செஞ்சு அங்க இருக்கிற சூழலை பார்த்து நல்ல உடை உடுத்துறது. ஏன்னா ஊருக்கே வரதில்லை. பொங்கல் டைமு அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஊருக்கு வருது. அதனால தான் பொங்கல் டைம் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் டைமில் சாதிய தாக்குதல் அதிகமாக நடக்கும். அப்போ சமூக ரீதியாக முன்னேறி வருவோம். இந்த கட்டமைப்பு அவங்க என்னுடைய அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது உடைக்கப்படுது. அதை இந்த சாதியவாதிகள் ஒருபோதும் ஏற்கிறது கிடையாது. அதே போல தான் தோழர்களே, காதல் திருமணமும் அதுதான் செய்யுது. காதல் திருமணம் என்ன செய்யுதுன்னா, இந்த சாதிய கட்டமைப்பு உடைக்குது அப்படின்றதான். சாதிய கட்டமைப்பை உடைக்கிறதுல ஒரு டூல் ஒரு கருவி காதல் திருமணம் அப்படின்றது. ஏன்னா காதல் என்பது எந்த சாதின்னு பார்த்தோ, எந்த மதம்னு பார்த்தோ, எந்த வர்க்கம்னு பார்த்தோ வரதில்லை. அது மனிதனோட இயல்பான ஒரு உணர்வு. அது மனிதனுக்கு இயல்பா தோன்றுது. அப்ப காதலிச்சு திருமணம் பண்ணும்போது இவங்க இந்த சாதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த சாதி பையனை தான் கல்யாணம் பண்ணணும் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கிறாங்க இல்லையா. அந்த கட்டமைப்பு உடையுது. அங்க சாதிய கட்டமைப்பு என்று உடையப்படுது. இதைத்தான் இங்க இருக்கிற சாதியவாதிகள் ஏற்கிறது கிடையாது. அதனாலதான் ஆணவ படுகொலைகள் நடத்துறாங்க. இது ஏதோ தாழ்த்தப்பட்ட அல்லது பிற்படுத்த அல்லது ஒரு முன்னேறிய ஒரு சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் நடக்கிறது இல்லை.
தாழ்த்தப்பட்ட வகுப்புக்குள்ளேயே இருக்கிற உட்பிரிவுல கூட இந்த ஆணவ படுகொலை வந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த சாதிய புத்தியோ அல்லது வந்து அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதுல இன்னைக்கு இருக்கிற சாதியவாதிகள் மதவாதிகள் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பா ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வந்து தொடர்ச்சியா சாதிய சங்கங்களை ஊடுருவி அதனுடைய அந்த வெறியை வந்து ஊற்றுறதுல வந்து மிகப்பெரிய ஒரு முக்கிய வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது தலித் மக்கள்கிட்டயும் சரி அல்லது வந்து ஆதிக்க சாதிக்கிட்டையும் சரி. அப்ப அதனால அந்த தாக்குதல் என்பது இன்னும் மூர்க்கம் அடையுது. அதனால தலித் மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கப்பட்டு இருக்காங்க. சாதி மாறி சாதி விட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா வெட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, ஒரு சங்கம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீ திருமணம் பண்ணாலே நான் வெட்டுவேன் அப்படின்னு காட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு சாதிய கட்சிகள் மதவாத கட்சிகள் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் வந்து இருக்கிறாங்க. ஆனா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கணும், அது வந்து மனிதனோட இயல்பு, அது ஜனநாயகம், அது ஜனநாயக உரிமை அது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு மக்கள் அதிகார கழக தோழர்கள் இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை போல இந்த புரட்சிகர மனவிழாவை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது நடத்த வேண்டிய தேவை இருக்கானா? நிச்சயம் தேவை இருக்கு தோழர்களே. ஏனென்றால் சாதிய ஆதிக்கம் அப்பெல்லாம் இருந்தது, இப்பெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கிட்டையும் அந்த சாதிய உணர்வு, அந்த சாதிய வெறியை வந்து ஊட்டுறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதற்கு ஒரு குழு வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு, ஒரு கட்சி வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்ப அவர்களுக்கு அந்த ஜனநாயக உணர்வை கடத்துவது, தன்னுடைய இணையரை தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்ள அனைத்து உரிமையும் வந்து அவனுக்கு இருக்கு அப்படின்றத அதை அங்கீகரிச்சு இந்த சாதிய சமூகத்தில் அதை நிலைநாட்ட வேண்டிய கடமை இங்க இருக்கிற புரட்சிகர அமைப்புகளுக்கு வந்து இருக்கு அப்படின்றதான். அதனுடைய வேலை தான் இன்னைக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி மக்கள் அதிகார கழக தோழர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த திருமணம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்றதான். இது இந்த பத்திரிகையா இருக்கட்டும், அதுல இருக்கிற தொடர்ச்சியா இது குறித்து வந்து வினவுல வந்த கட்டுரை, வினைவு தளத்தில் வந்த கட்டுரைகளா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இளம் தலைமுறைகளுக்கு அதாவது எடுத்துக்காட்டாக வந்து இருக்கு. அப்ப தொடர்ச்சியா நாங்க வந்து மாணவர் மத்தியில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதை பத்தியான இந்த கல்ச்சரை, இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை, இந்த உரிமையை, இதுதான் நம்மளுடைய ஜனநாயகம் என்று நாங்கள் மாணவர் மத்தியில் கொண்டு போயிட்டே இருக்கோம். அது எப்பயுமே எடுத்து செல்லுவோம் அப்படின்றதுதான். அதை எடுத்து சென்று இந்த சாதிய கட்டமைப்பு உடைப்பதற்கு இந்த காதல் திருமணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய வேலையை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்கிற கல்லூரிகளில் நாங்கள் வேலை செய்கிற மாணவர் மத்தியில் கொண்டு போய் செய்வோம். அந்த அளவில் ஒரு புரட்சிகர திருமணத்தை மக்கள் அதிகார கழக தோழர்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி அவர்களுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியின் சார்பாக எமது புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.